மணலில் மறைக்கப்பட்டது, ஆனால் கல்லில் பொறிக்கப்பட்டது. இரு நண்பர்கள் பாலைவனப் பாதையில் நடந்து போகும்போது கருத்து வேறுபாடுகளால் வாதத்தில் ஈடுபட்டனர். அது வாய்ச்சண்டையாக மாறியது. ஒரு நண்பன் மற்றொரு நண்பனின் கன்னத்தில் அறைந்து விட்டான். அடி வாங்கியவன் கோபப்படவில்லை. மாறாக அமைதியாக ஒதுங்கிப் போய் கீழே அமர்ந்து, "இன்று என் உயிர் நண்பன் என் கன்னத்தில் அறைந்து விட்டான்" என்று மணலில் எழுதினான். அந்த மற்றொரு நண்பனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இருவரும் திரும்ப நடக்க ஆரம்பித்தனர். வழியில் ஒரு பாலைவன ஊற்றைக் கண்டு நடந்ததை மறந்து அந்த ஊற்றில் குளிக்க ஆரம்பித்தனர். கன்னத்தில் அறை வாங்கியவன் திடீரென புதைக்குழியில் சிக்கிக் கொண்டான். நண்பனின் நிலை கண்டதும் அரும்பாடுபட்டு அவனை காப்பாற்றி கரையேற்றினான் அவனை அறைந்தவன். உயிர் பிழைத்த நண்பன் அருகிலிருந்த கல்லின் மீதமர்ந்து, "இன்று என் உயிர் நண்பன் என் உயிரைக் காப்பாற்றினான்" என்று கல்லில் எழுதினான். இதைப் பார்த்த அந்த மற்றொரு நண்பன் அவனிடம், "நான் உன்னை அறைந்தபோது மணலில் எழுதினாய். இப்போது உன்னைக் காப்பாற்றியிருக்கிறேன், கல்லில் எழுதுகிறாய். இதற்கு என்ன அர்த்தம்?" என்று கேட்டான். அதற்கு அந்த நண்பன், "யாராவது நம்மை காயப்படுத்தினால் அதை மணலில் எழுதணும். மன்னிப்பு எனும் காற்று அதை அழித்துச் சென்றுவிடும். ஆனால் யாராவது நமக்கு நல்லது செய்தால் அதைக் கல்லில் எழுதணும். காலத்தைத் தாண்டி அது நிலைத்திருக்கணும்" என்றான். இந்த கதையில் வருவது போல நம் வாழ்வில் வரும் பெரும்பாலான விவாதங்களும் தற்காலிகமானவைதான். "நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று" என்ற திருக்குறளுக்கு ஏற்ப நம்மை காயப்படுத்தியவர்களை மன்னித்துவிட்டு நமக்கு நன்மை புரிந்தவர்களை என்றும் நினைவில் கொள்வோம்.